இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து சித்ரான்னு பேர் இருக்கு, அந்த பெண்ணுக்கு ஒரு 50 வயசுன்னு வச்சுங்களேன், அந்த பெண்ணுக்கு 2 பசங்க, 2 பசங்களுக்கு கல்யாணம் 30 வயசு வரைக்கும் ஆகாது. காரணம் என்ன, அந்த பொண்ணுக்கு சித்ரான்னு பேர் இருக்கிறதுக்கு சுக்கிரன் பலமா இருக்கணும். அப்ப அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பையனுக்கும் சுக்கிரன் பவரா இருக்கும். சுக்கிரன் பவரா இருந்தா கல்யாணம் ஆகாது. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை தொந்தரவு, கண் தொந்தரவுகள் இருக்கும். சித்ரானா கண்ணு, ஓகேங்களா? அப்ப இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே அனலைஸ் பண்ணி இந்த ஜாதகத்துல கூடிய கிரக அமைப்பும் இவங்க வச்சிருக்க பேரும் இவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சிங்க் இருக்கும். அதை எங்களுடைய அனுபவத்துல நாங்க புரிஞ்சு வச்சிருக்கோம். நாங்க படக்குன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் எல்லா மாத்திரையும் ஒரு பேப்பர்ல எழுத தெரியாது. ஆனா நீங்க என்ன மாத்திரை கேட்டாலும் எடுத்து கொடுப்போம். நாங்க என்ன சொல்லுவோம்னா, எந்த ஜாதத்துல கொடுத்தாலும் பிரச்சனையை சொல்லுவோமே தவிர மொத்தமா கேட்டா அதை வரிசைப்படுத்தி எங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கோம் லைஃப்ல. ஒவ்வொரு பேரையும் பார்க்குறப்ப புதுசு புதுசா பலன்கள் எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன சித்ரான்றது இப்போ ஒரு சித்ராவை பார்த்துருப்பேன். அந்த சித்ரானுடைய வாழ்க்கை எனக்கு புதுசாக கூட இருக்கும். அப்போ அதை நான் வந்து பழைய மெத்தடோட பழைய விடைகளோட நான் ஒட்ட வைக்கணும். அப்போ இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் எது மாதிரி நடந்திருக்குன்றதை நான் என்ன பண்ணுவேன்னா ஏற்றி வச்சுக்குவேன். அடுத்து வரும்போது அப்ளை பண்ணி பார்ப்பேன். இது வந்து டேட்டா தானே ஜோசியம்ங்கிறது. அப்போ பேர்கள் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய ரோல் பண்ணுது. ஆனால் அந்த பேர்களை காரணம் இல்லை, அந்த பேர்கள் வைக்கணுன்றது விதி. அப்ப இந்த பேர் இருக்கிறதுனால தான் இந்த பொண்ணு இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத நாங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சொல்றோம்னா, இந்த பேர் இருக்கிறது இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம்.